விஜய் தனது இரசிகர் மன்றமான விஜய் மக்கள் இயக்கத்தை புதுக்கோட்டையில் 2009ஆம் ஆண்டு சூலை மாதம் 26ஆம் தேதியன்று தனது ரசிகர்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் அவர்களது நற்பணி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் தொடங்கினார். 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவையும் அவரது கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஆதரித்து விஜய் மற்றும் அவரது தந்தை சந்திரசேகரும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். விஜய் ரசிகர் நற்பணி மன்ற ரசிகர்களும் தேர்தல் களத்தில் வேலை செய்தனர். இத்தேர்தலில் வெற்றி பெற்ற ஜெயலலிதா விஜய் மற்றும் அவரது ரசிகர் மன்றத்திற்கு நன்றி தெரிவித்தார். 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு உள்ளாட்சித் தேர்தலில் பங்கேற்று போட்டியிட்ட விஜய் மக்கள் இயக்கம் சார்ந்த வேட்பாளர்கள் 170 தொகுதிகளில் போட்டியிட்டு 115 தொகுதிகளில் வெற்றி பெற்று மாமன்ற உறுப்பினர்களாக தேர்வாகினர். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியன்று தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி துவங்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்ய விண்ணப்பிக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாது என்றும் எந்த கட்சிக்கும் தற்போது ஆதரவு அளிக்காது என்றும் விஜய் தெரிவித்தார். வரவிருக்கும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தலைவர் விஜய் தலைமையில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பது தனது கட்சியின் இலட்சியம், நோக்கம் என்றும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற உயர்ந்த திருக்குறள் வரிகளுக்கு ஏற்றாற்போல் தன் கட்சியின் முழக்கமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.